28வது ஸ்லோகம். சதஸ்யா ஊஜுஹு. சதஸ்யர்கள், சபாவாசிகள் எல்லாம் பகவான் விஷ்ணுவை ஸ்துதிச்சா. உற்பதி அத்வனி அசரண உருக்லேஷ துர்கே அந்தக உக்ர வியாழ அன்விஷ்டே விஷய மிருக திருஷ்ண ஆத்மகேஹே உருபாரஹ. உற்பத்யத்வன்ய சரண உருக்லேஷ துர்கேந்தகோக்ர வியாழான்விஷ்டே விஷய மிருக திருஷ்ணாத்மகேஹோருபாரா. த்வந்த்வஸ்வப்ரே ககமிருகபயே சோகதாவே அத்ஞசார்த்தஹ பாதௌகஹ தே சரணத கதாயாதி காமஹ உபசிருஷ்டஹ. த்வந்த்வஸ்வப்ரே ககமிருகபயே சோகதாவேத்ஞசார்த்த பாதௌகஸ்தே சரணத கதாயாதி காமோபசிருஷ்ட. உற்பத்யத்வன்ய சரண உருக்லேஷ துர்கேந்தகோக்ர வியாழான்விஷ்டே விஷய மிருக திருஷ்ணாத்மகேஹோருபாரா. த்வந்த்வஸ்வப்ரே ககமிருகபயே சோகதாவேத்ஞசார்த்த பாதௌகஸ்தே சரணத கதாயாதி காமோபசிருஷ்ட. சரணம் கொடுக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். சரணதாயகனாயிருக்கிற பகவானே, அபயவரம் கொடுக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். துர்கமஸ்தானங்களாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. காலனாயிருக்கிற பெரும்பாம்போடு விஹாரஸ்தானமாக்கும் இந்த பிரபஞ்சம். துஷ்ட ஜந்துக்களிலேந்து இருக்கிற அந்த பயம், சுகதுக்கங்களாயிருக்கிற மேடு பள்ளங்கள், விஷயங்களாயிருக்கிற பலவித சங்கடங்கள், சோகமாயிருக்கிற காட்டுதி, இப்படியெல்லாம் இருக்கிற சம்சார சக்கரமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்துல தேகாதிகளாயிருக்கிற அத்யுஷ்ணத்தால தளர்ந்து இஷ்ட வஸ்துக்களை தேடி தேடி அலையற அஜ்ஞர்களாயிருக்கிற ஆளுகளுக்கு ஸ்ரீபாதமாயிருக்கிற உங்களோடு ஆசிரயஸ்தானத்துல எப்படி வந்து சேரறதுக்கு சாதிக்கும்? அதுக்கு நிறைய நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. அப்படி புண்ணியம் பண்ணலைன்னா உங்களோட பாதத்தை சரணடைகிறதுக்கு சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு எப்படி சாதிக்கும்? നരനായിങ്ങനെ ജനിച്ചു ഭൂമിയിൽ നരകവാരിതേ നടുവിൽ ഞാൻ നരകത്തിൽ നിന്നും കരകയറ്റിയിടേനെ തിരുവൈക്കം വാഴും ശിവശംഭോ. இவ்வளோ பெரிய கொடும் கானனத்திலேந்து காப்பாத்துறதுக்கு பகவானால மட்டும்தான் சாதிக்கும். தட்சயாகம் வழி ஒரு யாகத்துல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தட்சயாகம் மாதிரி ஒரு யாகம் ஆரும் இனி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த தட்சயாகம் எடுத்து காட்டுறது. மோட்ச பிராப்திக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் யஜ்ஞங்களும் பூஜைகளும் ஹோமங்களும் எல்லாம். ஆனா மோட்சத்துக்காயிட்டு பிரார்த்திக்காதக்கு பலவிதமான தேவைகளுக்காயிட்டு இங்க யஜ்ஞங்களும் பூஜைகளும் செய்யப்படுறது. ஜீவித சௌக்கியத்துக்காயிட்டு அதெல்லாம் செய்யற நம்ம அதனால ஒன்றும் சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இல்லை. மோட்சார்த்தம் அப்படிங்கிறது புருஷார்த்தத்துல டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாக்கும். அதுல எத்திச்சேரத்துக்காயிட்டாக்கும் காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம். இதெல்லாம் காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம் வழி மோட்சார்த்தத்துக்கு போய் சேரணும். சம்பத்துக்காயிட்டு யாகம் பண்ணுங்கோ, சொர்க்க பதவிக்காயிட்டு அஸ்வமேத யாகம் பண்ணுங்கோ, புத்திரலப்திக்காயிட்டு
புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யுங்கோ இப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றத கேட்டு கேட்டு தேவைகளுக்காயிட்டு யஜ்ஞம் செஞ்சு செஞ்சு சுகங்களுக்கு பின்னால பலரும் செஞ்சு செஞ்சு துக்க கடலிலேயே போய் பதிக்கிறோம். பசுமாடு கூட்டங்கள் புல்ல தேடிண்டு ஐஷிகவனத்துல போயிட்டு தளர்ந்து போன மாதிரி. எത്ര கிடைச்சானாலும் திருப்தி அப்படிங்கிறது வரமாட்டேங்கிறது. புண்ணிய பாபங்களோடு கூடின ஜீவன் முதல்ல சொர்க்கத்துக்கு புண்ணிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிட்டு போகும். புண்ணியம் தீரத்த டிம் அப்படின்னு பூமியில விழும். விஷய சுகம் அனுபவிக்கிறதுக்கு பூமியில சம்சாரமா இருக்கிற இந்த கடலில நீந்தி துடிக்கிறதுக்கு அந்த ஜீவன் வந்தே தீரணும். சரணத்தை கொடுக்கிற பகவானே, அபயஹஸ்தத்தை கொடுக்கிற பகவானே அப்படின்னு பகவான இங்க சதஸ்யர்கள் கூப்பிடுறா. ஆசரணே, சரணமில்லாத்ததான, பயமில்லாத்ததான, ஸ்தானமில்லாத்ததான, எந்த ஒரு ஆசிரியஸ்தானவும் இல்லாத்ததான உற்பத்தி சம்சாரமாயிருக்கிற பிரபஞ்சம் அப்படிங்கிற அத்வனி மார்க்கத்துல பயமில்லாத ஸ்தலம் இல்லவே இல்லை பகவானே. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் நின்னா பயம், நடந்தா பயம், உட்காந்தா பயம், படுத்துண்டா பயம், பார்த்தானா பயம், கேட்டானா பயம், தொட்டானா பயம், டேஸ்ட் பண்ணினா பயம், பேசினானா பயம், இப்படின்னு எல்லாத்திலையும் சர்வதிலையும் பயம் 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 மட்டும்தான் இருக்கு பகவானே. அபயமில்லாத்த அசரண மார்க்கத்துல இருக்கிற இந்த ஜீவித மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். உருக்லேஷ துர்கே, ரொம்ப ஜாஸ்தியான கடின வழியாக்கும் இந்த யாத்ரா மார்க்கம், துர்கடமான மார்க்கம். கர்ப்பபாத்திரத்துல இருக்கிற அவஸ்தையை விட கடினமாக்கும் இந்த ஜீவித யாத்திரை பகவானே. அந்தக உக்ர வியாழ அன்விஷ்டே, கொல்லறதுக்கு வர யமபடன மாதிரி பெரிய வியாழ பாம்பு, இதெல்லாம் அன்விஷ்டே கூடி சேர்ந்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. துவந்துவ ஸ்வப்ரே, துவந்துவம்னா ரெண்டு, மழை வெயில், ராத்திரி பகல், கருப்பு வெள்ளை இப்படின்னு ரெண்டு அப்படிங்கிற பாவத்துக்காகும் துவந்துவம் அப்படின்னு சொல்றது. துவந்துவ ஸ்வப்ரம், மேடும் பல்லவுமா இருக்கிற குழிகள் இங்கே இருக்கு. குன்னும் குழிகளும் ரொம்பினதாக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற சக்கரம். கலா, துஷ்டர்களா இருக்கிற மிருகபயே, மிருகங்களால பயம் உண்டாகிறது பகவானே. வன்ய மிருகங்களால பயம் ரொம்பி வழிஞ்சதாக்கும் இந்த பிரபஞ்ச யாத்திரை பகவானே. சோகம், துக்கம், பவே காட்டுதி. சோகம் அப்படின்னா துக்கம், தாவே அப்படின்னா காட்டுதி, தாவாக்னி அப்படின்னா காட்டுதி. அப்போ சோக காட்டுதிகளா இருக்கிற பிரபஞ்சம், சங்கடமா இருக்கிற காட்டுதியால ரொம்பி வழிஞ்சதாக்கும் இந்த பிரபஞ்சம். அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்ச யாத்திரை அதிகடினம் பகவானே. இப்படியெல்லாம் இருக்கிற உற்பத்தி பிரபஞ்ச மார்க்கம், அத்வினி மார்க்கம், ஜீவித யாத்திரை அப்படிங்கிறது அதிகடினம் பகவானே. பெரிய ஒரு பாரம் தலையில வச்சுண்டு இந்த யாத்திரையை நாங்கள் செய்யறோம். இந்த ஜீவித யாத்ரா வழியில சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஷய மிருக திருஷ்ண ஆத்மகேஹே உருவாரகா, விஷயங்களாயிருக்கிற ரஜோகுண தமோ குணங்களான அஜானங்களாயிருக்கிற விஷயங்களில இருக்கிற திருஷ்ணா தாகத்தால, மோகதாகத்தால, சத்தியமல்லாத்ததாய விஷயங்களுக்காயிட்டான ஆசைகளுக்காயிட்டு ஆத்மகேஹே உருபாரகா, ஆத்மகேஹே ஆத்ம உருபாரகா, கேஹ உருபாரகா, ஆத்மாபிமானம், கிரகாபிமானம், இதெல்லாம் ஆத்ம ഉരുപാരഹ ഗേഹ ഉരുപാരഹ ആത്മ അഭിമാനം സ്വന്തം ശരീരത്തോടു കൂടിയിരിக்கிற അതിயான அபிமானம் கேஹ அபிமானம் வீட்டு உபகரணங்கள் கிட்டையும் சொத்துக்கள் கிட்டையும் வீடு கிட்டையும் பந்துமித்ராதிகள் கிட்டையும் இருக்கிற சரீரம் சம்பந்தமாயிருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற அபிமானம் இதெல்லாம் காரணமாயிட்டு பெரிய பார சுமடாக்கும் நாங்கள் தூக்கிண்டு நடக்கிறோம். அபிமானங்களாயிருக்கிற இந்த பாரமெல்லாம் ശരീരവും ശരീര സംബന്ധமான விஷயங்களும் இன்க்ளூடான பாரம் தலையில சுமந்துண்டு அதிகடினமான வழியில நாங்கள் இதா இந்த பிரபஞ்சத்துல யாத்திரை பண்றோம். பகவானே நாராயணா, காம உபசிருஷ்டா ஆக்ரகங்களால
அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கிற ஆக்ரகங்களால எல்லா ஆக்ரகங்களுக்கு பின்னாலேயும் நாங்கள் இதா ஓடுறோம். காமதேவனோட பானங்களால எங்களை டச் பண்ணப்பட்டு எங்களை ஓட வைக்கிறார் காமதேவன். ஆக்ரகங்களுக்கு பின்னால நெட்டோட்டம் ஓடுற இந்த பிரபஞ்ச யாத்திரை அதிகடினமாக்கும் பகவானே. அஞ்சசார்த்தகா பகவத் தத்துவம் தெரியாதக்கு நெட்டோட்டம் ஓடுற അജ്ഞാനികളോട് കൂട്ടം. കഹ ആരാക്കുമോ ഏതൊരു അജ്ഞാനിയാക്കുമോ തേ ഭഗവാനെ ഉങ്ങളോട് പാദങ്ങളിലെ കഥാ ശരണം യാതി പ്രാപിക്കരുത്, ശരണം പ്രാപിക്കരുത്, കഥായാതി ശരണം പ്രാപിക്കരുത്. ஜீவிதமாயிருக்கிற கொடிய கானனத்துல நெட்டோட்டம் ஓடுறத அதுலேருந்து எப்படியாவது ஏதாவது ஒரு அஜ்ஞானி எப்ப வாக்குமோ உங்களோட பாதங்களை அபயஹஸ்தனான உங்களோட பாதங்களை சரணடையறதுக்கு சாதிக்கிறது. எത്ര എത്ര പുണ്യം செஞ்சாலாக்கும் அவனுக்கு அது சாதிக்கும். நெட்டோட்டத்துக்கு நடுவுல எത്ര എത്ര പുണ്യം செஞ்சாலாக்கும் உங்களோட பாதங்களை சரணடையறதுக்கு எங்களுக்கு சாதிக்கும் பகவானே. எங்களோட பாபங்கள் எல்லாம் இப்போ உங்களை பார்த்ததுனால இல்லாம போயிடுத்து பகவானே. அப்படி இருக்கிற எங்களை நீங்கள் அனுகிரகிக்கணுமே. நாங்கள் எத்தனையோ புண்ணியம் செஞ்சிருக்கோம் உங்களை பார்க்கறதுக்கு, அதனாலேயாக்கும் எங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கு சாதிச்சுது அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் அவா இதெல்லாம் சொன்னது. இத்தனை காலமாயிட்டு நாங்கள் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்காதக்கு நடந்தவாளாக்கும். எത്ര காலம் இப்படி இந்த பிரபஞ்ச நரகத்துல ஓடி நடந்தாலாக்கும் பகவானோட பாதத்தை ஆசிரயிக்கணும் அப்படிங்கிற தோணல் உண்டாகும். அப்படி தோணனமான கொடியும் புண்ணியம் பண்ணியிருக்கணுமே பகவானே. இப்ப இதா நாங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம சுகிருதத்தின் காரணமாயிட்டு நீங்கள் இதா எங்க முன்னால வந்து நிக்கிறீங்களே கிருஷ்ணா. 29வது ஸ்லோகம். ஸ்ரீ ருத்ர உவாஜ. ஸ்ரீருத்ரன் மகாவிஷ்ணுவை ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். தவ வரத வராங்க்ரவ் ஆசிஷ இஹ அகில அர்த்தே. தவ வரத வராங்க்ரௌ ஆசிஷே இஹ அகிலார்த்தே. ஹி அபி ஹ்யபி முனிபிஹி அசக்தைஹி ஆதரேண அர்ஹணீயே. ஹ்யபி முனிபிரசக்தைராதனேனார்ஹணீயே. யதி ரஜித தியம் மாம் அவித்யாலோகஹ அபவித்தம். யதி ரஜித தியம் மாம் அவித்யாலோகோபவித்தம் ஜபதி ந கணயே தது தொது பர அனுக்ரஹேண. ஜபதி ந கணயே தத்வத் பரானுக்ரஹேண. தவ வரத வராங்க்ராவாசிஷேஹாகிலார்த்தே. ஹ்யபி முனிபிரசக்தைராதரேணார்ஹணீயே. யதி ரஜித தியம் மா வித்யலோகோபவித்தம் ஜபதி ந கணயே தத்வத் பரானுக்ரஹேண. பகவான் மகாவிஷ்ணுவை அவாவாளோடு புத்திக்கு எட்டின மாதிரி அத்தனை பேரும் ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் புத்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாயிட்டாக்கும் ஆக்டிவேட் ஆகிறது. சின்ன குழந்தைகளுக்கு புத்தி அப்படிங்கிறது அது ஒரு
சின்ன லெவலில் தான் இருக்கும். கொஞ்சம் பெரியவாளுக்கு கொஞ்சம் கொடியும் புத்தி ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரியே நல்ல ஸ்தானங்களிலெல்லாம் இருக்கிறவாளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி ஆக்டிவேட் ஆகும். ஐஏஎஸ், டாக்டர், என்ஜினியர், டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் இருக்கிறவாளுக்கு அவளோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி புத்தி ஆக்டிவேட் ஆகிறதுனாலேயாக்கும் அவ அந்தந்த பொசிஷனில் இருக்கா. அதே மாதிரியே இங்கே யாகசாலையில் நிறைய பேர் இருக்கா. தட்சன் எந்த அளவுக்கு அஜ்ஞானியாக இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஆடோடு தலை வச்சதுனால தட்சனுக்கு ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் போய் சத்குணம் வந்துடுத்து அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த தட்சனோட ஸ்துதி அப்படிங்கிறது சத்குணம் வந்த தட்சனோட ஸ்துதி ஆயிட்டாக்கும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரித்திக்குகள் எல்லாமே இந்த தட்சனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினவாளா இருந்தா, அநியாயத்துக்கு கூட நின்னவாளா இருந்தா, இப்போ அவளும் தெளிஞ்சிட்டா. சதஸில் இருக்கிறவா நிறைய பேர். அதே மாதிரி ஸ்ரீருத்ரன், பிருகு, 4 வேதங்களில் யஜுர்வேத மந்திரங்களை சொல்லி ஹோமத்தில் ஹோமிக்கிற அத்வர்யுவாக்கும் பிருகு. அதே மாதிரி பிரம்மா இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்றவர், திரிலோக ஞானி. அதே மாதிரி இந்திரன், அதே மாதிரி தட்ச பத்னிகள், பிரசூதியை தவிர வேறேயும் பத்னிகள் அந்த புறத்தில் இருப்பாளே அவளெல்லாம், கூடி வந்திருக்கிற ரிஷிகள், சித்தர்கள், அதே மாதிரி யாக எஜமானனாயிருக்கிற தட்சனோடு கூட அந்த யாகத்தை நடத்தி வைக்கிற யாக எஜமானியான பிரசூதி தேவி, லோகபாலகர்கள், யோகேஸ்வரர்கள், பிரம்மா, அக்னி, தேவர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், பிராமணர்கள் இப்படின்னு அத்தனை பேரும் அவளோட புத்திக்கு தகுந்த மாதிரி பகவானை ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்க்குறோம். இங்கே பகவான் ஸ்ரீருத்ரன் பகவானை ஸ்துதிக்கிறார். பரபிரம்மே ஆன மகாவிஷ்ணுவோடு அனுகிரகத்தாலியாக்கும் மகாதேவனுக்கு பொறுமை குணம் வந்திருக்கு அப்படின்னு மகாதேவன் சொல்லுறார். இருக்கிறதுலேயே ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்காக்குமே. ஒருக்கா சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த குணங்களில் சத்குணம் ஆரிக்காக்கும் ஜாஸ்தி அப்படின்னு ரிஷிகள் தம்மில ஒரு மாநாடு நடந்தது. அதில் இந்த திரிமூர்த்திகளோட சத்குணத்தை சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு பிருகு மகர்ஷிக்காக்கும் அந்த ஒரு ஆஃபர் வந்தது. பிருகு மகர்ஷி மகாவிஷ்ணுவை சோதனை பண்றதுக்கு ஆயிட்டு அவரோட நெஞ்சிலேயே மிதிச்சார். அப்ப கூட கொஞ்சம் கூட கோபம் வராக்கி அமைதியா இருந்தவராக்கும் மகாவிஷ்ணு. அந்த அளவுக்கு பொறுமை. அந்த பொறுமை குணம் மகாவிஷ்ணுவோடு குணமாக்கும். அதாக்கும் மகாதேவன் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றார், உங்களோட அனுகிரகத்தாலேயாக்கும் ஆறாறு என்னெல்லாம் சொல்லிட்டு கொடியும் என்னால பொறுமையாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிச்சது அப்படின்னு வரதா வரங்கள் கொடுக்கிற பகவானே, அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்த வரங்களும் அதே மாதிரி பக்தர்கள் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பக்தர்களுக்கு அவ கேட்காதக்கே
மோட்சார்த்தம் அப்படிங்கிற வரத்த கொடியும் கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற பகவானே அப்படின்னு பரமசிவன் மகாவிஷ்ணுவை கூப்பிடுறார். இஹா இந்த பிரபஞ்சத்துல பிராராப்த கர்மங்கள் அனுபவிக்கிறதுக்காயிட்டே ஜீவிதம் எடுக்க வேண்டின இந்த சம்சார சக்கரத்துல வராங்கிரௌ ரஜித தியம் சிரேஷ்டங்களான உங்களோட பாதங்கள் இருக்கே, அதை சரணடையறதுக்கு எல்லாவித யோக்கியதையும் இருக்கிற உங்களோட பாதங்களை சரணடையறதுக்கு உங்களோட பாதங்களில் என்னோடு புத்தி, என்னோட புத்தியை உங்களோட பாதங்களில் வராங்கிரௌ ரஜித தியம் சிரேஷ்டங்களாயிருக்கிற உங்களோட பாதங்களில் என்னோடு புத்தி ரஜித தியம் உறப்பிச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற ஆத்மாராமனா இருக்கிற மாம் என்ன ஆறு என்ன துவேஷிச்சாலும் நான் அதை கேர் பண்றதில்லை. இந்த காதால கேட்டு அந்த காதால விடுறதுக்கு அந்த காதுக்குள்ள கூட நான் வாங்கிக்கிறது இல்லை. ஆசிஷா அகிலார்த்தே ஆக்ரகங்கள் நிறைய நிறைய இருக்கிறவா அவளோடு ஆக்ரகங்களுக்கு ஆயிட்டு உங்களோட பாதங்களை ஆசிரியிக்கிறா. எல்லாரோடும் பிரயோஜனத்துக்கு ஆயிட்டு எல்லா விதமான ஆக்ரக சாத்தியதை நடத்தி கொடுக்கறதுக்காயிட்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காமார்த்த அர்த்தார்த்த தர்மார்த்த விஷயங்களுக்காயிட்டு புருஷார்த்தங்களில் டாப் மோஸ்ட் புருஷார்த்த மோட்சார்த்தமாக்குமே. அந்த மோட்சார்த்தத்தை தவிர மிச்சமிருக்கிற புருஷார்த்தங்களுக்காயிட்டு ஆளுகள் எல்லாம் உங்களோட பாதங்களை சரணடையறா. ஞானிகளாகட்டும் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சார்த்தத்துக்காயிட்டும் உங்களோட பாதங்களை சரணடையறா. எந்த ஆக்ரகமும் இல்லாத நிஷ்காம பக்தர்களும் உங்களோட பாதத்தை சரணடையறா. அசக்தைகி ஒன்னிலையும் ஆசை இல்லாதவா அபி அப்படி இருந்தா கொடியும் அவா முனிபிகி அந்த முனி சிரேஷ்டர்கள் ஆதரேனா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு அர்ஹனியே உங்களோட பாதத்தை பூஜிக்கிறா. அந்த அளவுக்கு அத்தனை பேராலையும் பூஜிக்கப்படுறதாக்கும் உங்களோட அந்த திருப்பாதம். சகாம பக்தர்களும் நிஷ்காம பக்தர்களும் ஒருபோல உங்களோட பாதங்களை சரணடையறா. உங்களோட சிரேஷ்ட பாதங்களில் திருடமான புத்தியோடு கூடிட்டு ஆத்மாராமனாயிட்டு இருக்கிற மாம் என்ன அவித்யலோகா பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்காத்த அஞ்ஞானிகளோடு கூட்டம். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறவா சிரேஷ்டர்களை நிந்திக்க மாட்டா. பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்காத்த அஞ்ஞானிகளோடு கூட்டம் அபவித்தம் அதர்மமாயிட்டு எதி ஜபதி என்ன சொல்றதெல்லாம் ஆத்மாராமனான நான் கொஞ்சம் கூட கவனிக்கிறதில்லை. துவது பர அனுகிரகேண உங்களோடு அனுகிரகத்தால தது ந கணையே நான் அவளோடு அந்த ஒரு பேச்சுகளை ஒன்னையும் அவளோடு அந்த ஒரு இன்சல்ட்டை நான்
முக்கியமாயிட்டு நினைக்கிறதே இல்லை. நான் என்னவாக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அடுத்தவா என்ன என்ன வேணுமானாலும் நினைச்சுக்கட்டும், அதை நான் கேர் பண்றதில்லை. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எனக்கு ഒരുപോലെയാക്കും. പുകഴ്ചയില குஷிப்பட்டுண்டு இகழ்ச்சியில வேதனைப்பட்டுண்டு இருக்கிறதாயிட்டு நான் இல்லை. அப்படி ஆகிறதுக்கு காரணம் சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பூமாலை கிடைச்சாலும் செருப்பு மாலை கிடைச்சானாலும் ஒரே மாதிரி மனசை வச்சுக்கிறதுக்கு காரணம் அது உங்களோட അനുഗ്രഹത്താലെയാക്കും. നിങ്ങൾ അനുഗ്രഹിച്ചതാലെയാക്കും எனக்கு இப்படி சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கிறது, ஆத்மாராமனாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கிறது பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட ஸ்ரீருத்ரர் பேசுறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். முப்பதாவது ஸ்லோகம். பிருகுஹு உவாஜ பிருகுருவாஜ யன் மாயையா கஹனயா அபஹ்ருத ஆத்மபோதா யன் மாயையா கஹனயா அபஹ்ருதாத்மபோதா பிரம்ம ஆதயः தனுபிருதः தமசி ஸ்வபந்தः பிரம்மாதயஸ்தனுபிருதஸ்தமசி ஸ்வபந்தா ந ஆத்மன் ஸ்ரிதம் தவ விதந்தி அதுனா அபி தத்துவம் நாத்மன் ஸ்ரீதம் தவ விதந்த்யதுனாபி தத்துவம் சஹ அயம் பிரசீதது பவான் பிரணதா ஆத்மபந்துஹு சோயம் பிரசீதது பவான் பிரணதாத்மபந்து யன்மாயயா கஹனயா பஹ்ருதாத்மபோதா பிரம்மாதயஸ்தனுபிருதஸ்தமசி ஸ்வபந்தா நாத்மன் ஸ்ரீதம் தவ விதந்த்யதுனாபி தத்துவம் சோயம் பிரசீதது பவான் பிரணதாத்மபந்து. பிருகு ஸ்துதிக்கிறார். ரொம்ப ரொம்ப டீப்பான உங்களோட மாயையால, அந்த மாயையில மோகப்பட்டு அஜ்ஞான அந்தகாரத்துல மயங்கி கிடக்கிற பிரம்மா தொடங்கின அத்தனை பேரும் ஆத்மஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சாதிக்காம திருதிருன்னு முழிக்கிறார். உங்களோடு அந்த சைதன்யம் சாட்சி ரூபத்துல எல்லாரிலையும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டவா ரொம்ப ரொம்ப ரேராக்கும். உங்களை ஆசிரியிக்கிறவாளை எப்பவுமே காப்பாத்துற பகவானே, நீங்கள் எங்கிட்ட என்னோட தப்பு அத்தனையையும் மறந்து எனக்கு அனுகிரகத்தை தரணுமே அப்படின்னு பிருகு இங்க ஸ்துதிக்கிறார். பிரஜாபதிகளோட யாகத்துல தட்சன் பரமசிவனை இன்சல்ட் பண்ணினோன தாடியும் மீசையும் தடவீண்டு ரசிச்சதால பிருகுவோடு தாடி மீச ரோமங்கள் வீரபத்ர சுவாமி பறிச்செடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பரமசிவன் அதுக்கு பதிலாயிட்டு ஆடோடு தாடி வச்சு கொடுக்கறதுக்கு சொன்னாரே. பிராமணனான பிருகு, ஆடோடு தாடி இருக்கிற பிருகு இப்போ
அகங்காரம் இல்லாம பகவானை ஸ்துதிக்கிறார். யஜுர்வேத ரித்திக்கான பிருகு தட்சயாகத்துல அத்வரியவாயிட்டு இருக்கிற பிருகு பகவானை ஸ்துதிக்கிறார். சத்குண ரஜோகுண தமோ குணங்களில சத்குணம் ஆரிக்காக்கும் அப்படின்னு பரீட்சிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவோடு மாறில பகவானோடு பிரேரணையால சவுட்டின பிருகுதான் இந்த பிருகு. பிருகு சவுட்டினதால ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மருகு பகவானோட மாறில எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. பிருகு விஷ்ணுவை சவுட்டி சோதனை பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முன்னால நடந்ததாக்கும் இந்த தட்சயாகம் அப்படிங்கிறது. மகாவிஷ்ணுவோடு பரம பக்தனாக்கும் பிருகு தட்சயாகத்துல விதிவசால் பிருகு சிவனை இன்சல்ட் செஞ்சிட்டார், தட்சனை சப்போர்ட் பண்ணிட்டார். அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கவும் செஞ்சதோட ஓடிட்டு பிருகு இப்ப நன்னாயிட்டார். அகங்காரம் இல்லாத அவஸ்தையில பேத புத்தி இல்லாத அவஸ்தையில பிருகு பகவானை ஸ்துதிக்கிறார். பரபிரமத்தோடு மூர்த்தி பாவமாக்கும் திரிமூர்த்திகள், சத்குணத்தோடு ரூபம் விஷ்ணு, ரஜோகுணத்தோடு ரூபம் பிரம்மா, தமோ குணத்தோடு ரூபம் ருத்ரன். மூர்த்தி பாவம் அப்படின்னா ரூபம் எடுத்திருக்கிற பாவம். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ருத்ரனும் ஒரே ஒரு அத்வைத மூர்த்தி தான் அப்படிங்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவாளோடு பிரவൃத்திகளுக்காயிட்டு விவித பேருகளும் ரூபங்களும் அவ எடுத்துட்டு இருக்கா. அதனாலேயாக்கும் இங்க பிருகு விஷ்ணு கிட்ட சொல்றார், பரமேஸ்வரனை இன்சல்ட் பண்ணின நான் அது வழியா உங்களையே தான் இன்சல்ட் பண்ணியிருக்கேன் பகவானே, என்னோடு அறிவில்லாய்மை காரணமாக்கும் நான் இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டேன், பொறுக்கணுமே அப்படின்னு சொல்றார். விஷ்ணுவும் சிவனும் ஒண்ணுதான், விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிறேன் பகவானே. ககனையா டீப்பான ரொம்ப ஆழமான என் மாயையா பகவல் மாயையால சக்தி கூடின பகவத் மாயையால அபஹிருத ஆத்மபோதாக ஆத்மஞானம் இல்லாதாயிட்டு நாம ரூபங்களில அட்ராக்ட் ஆயிட்டு பரம்பொருளை காணறதுக்கு சாதிக்கல. நாடக மேடையில ஒரு நடன் அப்படி இல்லைன்னா ஒரு நடிக்கிறத நம்ம அந்த கேரக்டர் தான் கவனிப்போம். மற்றபடி அந்த நடனோடு ஒரிஜினல் பேர் என்னவாக்கும், அந்த ஒரிஜினல் கேரக்டர் என்னவாக்கும், இதொന്നും நம்ம அந்த டைம்ல சிந்திக்க மாட்டோம். அதே மாதிரி பரம்பொருளை காணறதுக்கு சாதிக்கலை. நாம ரூபங்களில் அட்ராக்ட் ஆனதுனாலேயாக்கும் அப்படி சாதிக்காம போனது. பிரம்ம ஆதயா பிரம்மா தொடங்கின தனுபிருதா சரீரம் സ്വീകരിച്ചவா அத்தனை பேரும் சர்வ உயிரினங்களும் ஆத்மன் ஸ்ரீதம் ஆத்மாவில உட்கார்ந்துருக்கிற தவா உங்களோடு சாட்சி பாவத்துல எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்கிற உங்களோடு தத்துவத்தை அதுனா அபி ந விதந்தி இப்ப கூடியும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரீரங்களுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற உங்களோடு அந்த ஜீவ சைதன்ய தத்துவத்தை இப்ப கூடியும் முழுசா தெரிஞ்சண்டவா யாருமே இல்லை. தமசி இருட்டாயிருக்கிற அஜானத்துல சொபந்தகா தூங்க வாக்கும் சேரா அத்தனை பேரும் சகா அஜானத்துல முழுகிற அயம் எங்களை பகவானே நீங்கள் பிரசீததம் அனுகிரகிக்கணுமே. பிரணத ஆத்மபந்து பவான் நீங்கள் சரணடைகிறவாளுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர ஆபல் பாந்தவனாக்குமே, நண்பனாக்குமே,
சுகிருத்தாக்குமே, பந்துவாக்குமே. அப்படி இருக்கிற நீங்கள் எங்களை காப்பாத்தனமே.